இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, யூஎஸ் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி. நமக்கும் நம்முடைய போட்டி நாடுகளுக்கும் 30-31% நம்முடைய வரி அதிகமாகவும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் வந்து இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறோம். இந்த வருட டேட்டா எடுத்திங்கன்னா ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு அப்பேரலில் நம்ம மார்க்கெட் ஷேரும் வந்து யூஎஸில் கெயின் பண்ணியிருந்தோம். ஒட்டுமொத்த துறைகளும் பாதிக்கப்படவில்லை. டைரெக்டாக யூஎஸ்க்கு அதிகமான எக்ஸ்போஷர் உள்ள துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் ஒரு வருடம் அல்லது 1.5 வருடத்திற்கு அந்த ரீபேமெண்ட்டை வந்து மாரட்டோரியம் என்ற ஒரு வசதியை கொடுத்து வங்கிகள் வந்து தள்ளி போட வேண்டும். யூஎஸ் டாரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது அனைவருமே நம்ம ஒரு போஸ்ட்போன் ஆகும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த நிலையில் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போது 2-3 நாட்களாக அது ஒரு சவாலாக உருவெடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு 4-5 செக்டர்கள் வந்து இதில் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் துறை ஆல்சோ அதில் வந்து ஒரு மிக முக்கியமான செக்டராக இருக்குது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்தளவு வந்து சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி யூஎஸ் வந்து சைனாவுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜின்ஜியாங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நீங்கள் காட்டன் விளைவித்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காட்டன் யூஸ் பண்ணால் அந்த அப்பேரல் வந்து யூஎஸ்க்கு அனுப்பக்கூடாதுங்கிற அளவுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் ஒரு 4-5 வருடங்களாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்ததுனால யூஎஸ் பையர்ஸ் வந்து இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இங்கே வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எங்களுடைய பெரிய சந்தையை வந்து சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு 4-5 நாடுகளில் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல இந்தியா ஒரு முதன்மையாக நாடாக இருக்கும் என்று அந்த பையர்ஸை இங்கே மோட்டிவேட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியும் வந்து அதுக்கு கோப்பப் பண்ணி நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நடந்தது. நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணாத ப்ராடக்ட் எல்லாமே அவங்க கொண்டு வந்து ட்ரையல்ஸ் எடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் என்கேஜ்மெண்ட் போயிட்டு இருந்தது. மார்க்கெட் ஷேரும் நம்ம கெயின் பண்ணியிருந்தோம். ஏறத்தாழ இந்த வருட டேட்டா எடுத்திங்கன்னா ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட நம்ம ஒரு 2%, ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு அப்பேரலில் நம்ம மார்க்கெட் ஷேரும் வந்து யூஎஸில் கெயின் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு காரணங்கள்னால இப்போ வந்து கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம், பங்களாதேஷ் அண்டு வியட்நாம், கம்போடியா, ஈவன் சைனாவை விட நமக்கு அதிகமாக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ வந்து நமக்கும் நம்முடைய போட்டி நாடுகளுக்கும் 30-31% நம்முடைய வரி அதிகமாகவும் சைனாவை விட சில ப்ராடக்ட்ஸில் 12% நம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் நம்ம உருவெடுத்திருக்கிறது. 73,000 crores அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரலில் வந்து ஒரு 30-35% எக்ஸ்போஷர் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு நமக்கு இருக்கும். ஒரு தனி நாடு அப்படின்னு எடுத்தால் நம்மக்கிட்ட தனி நாடாக அதிகமாக இந்த குட்ஸை வாங்குறது வந்து அமெரிக்கா. ஹோம் டெக்ஸ்டைலெலாம் அதனுடைய ஷேர் வந்து 50% அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சவால் வந்து இப்போ புதிதாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கு வந்து தொழில்துறை, அரசாங்கம் அனைவரும் சேர்ந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியாக என்ன பண்ணலாங்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு நிறுவனம், குறு நிறுவனம் அல்லது பெரிய நிறுவனம் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஏற்றுமதியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 30-40% வந்து ஒரு பர்டிகுலர் பையர் வாங்கிட்டு இருக்கவங்ககிட்ட வியாபாரம் ஒரு சவாலான சூழ்நிலையாக மாறும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் வந்து இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறோம். மத்திய அமைச்சகம், அமைச்சர்கள், ஆர்பிஐ கவர்னர் எல்லாருமே இதனுடைய தீவிரத்தனத்தை உணர்ந்திருக்கிறோம். கண்டிப்பாக ரிலீஃப் பேக்கேஜ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையும் அளித்திருக்கிறார்கள். இப்போ கோவிட் சமயத்தில் நம்ம அரசாங்கம் வந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் வந்து அந்த சமயத்தில் கொடுத்தது மிக உதவியாகவும் ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்தால் அந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு கம்பேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய பலனை நம்ம எல்லோரும் பார்த்தோம். கோவிட் முடிந்து ஒரு நல்ல ரெக்கவரி வரும்பொழுது எல்லா நிறுவனங்களும் அந்த ஹெல்ப்னால், அந்த ரிலீஃப் பேக்கேஜ்னால், இசிஎல்ஜிஎஸ் மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால குயிக்காக ரெக்கவர் ஆகி ஒரு ரெகுலரைஸ் பிஸ்னஸ்க்கு வர முடிந்தது. அன்றைக்கி வந்து அனைத்து செக்டர்களும் பாதிக்கப்பட்டிருந்தன. மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், தனிநபர்கள், ஒரு கடை வைத்து இருப்பவர்களிலிருந்து அத்தனை பேருமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் சமாளித்தோம். அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுத்தது. நாமும் வந்து அதுக்கான ஒர்க் பண்ணி மேலே வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து பொருளாதாரத்தில் இல்லை.
ஒட்டுமொத்த துறைகளும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் குறிப்பாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல், ஃபிஷரிஸ் இந்த மாதிரியான ஏற்றுமதி டைரெக்டாக யூஎஸ்க்கு அதிகமான எக்ஸ்போஷர் உள்ள துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஸோ கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் அரசாங்கத்திற்கும் இந்த உதவிகளை செய்வது எளிது என்பது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த எக்கானமிக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 4-5 செக்டர்களுக்கு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கறது வங்கிகளுக்கும் எளிது, அதற்கான டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது அரசாங்கத்திற்கும் கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் எளிதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது ஒரு பாயிண்ட். என்னென்ன மாதிரி ரிலீஃப் பேக்கேஜ் வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். நம்பர் 1 வந்து எல்லா நிறுவனங்களும் முதலீடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தன. சைனா ப்ளஸ் 1 ஆப்பர்ச்சுனிட்டி வருது, யூஎஸ் மார்க்கெட் க்ரோ ஆகுது, நம்ம எஃப்டிஏ வந்து நிறைய கண்ட்ரிஸ் வருதுன்னு. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கிற அந்த டேர்ம் லோன் என்று சொல்லக்கூடிய கடன் வங்கியில் நம்ம வாங்கியிருக்கிறதுக்கு ஒரு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது மாதம் நம்ம செலுத்த வேண்டியிருக்கும், எந்த நிறுவனமாக இருந்தாலும். அது வந்து குறைந்தபட்சம் 1 வருடம் அல்லது 1.5 வருடத்திற்கு தள்ளி போட வேண்டும். அந்த ரீபேமெண்ட்டை வந்து மாரட்டோரியம் என்ற ஒரு வசதியை கொடுத்து வங்கிகள் வந்து தள்ளி போட வேண்டும். அதற்கான அறிவுறுத்தல் வந்து அரசாங்கத்துக்கிட்டிருந்து வங்கிகளுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த ரிலீஃப் பேக்கேஜில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அது வந்து ஒரு இமீடியட் ரிலீஃப் கொடுக்கும். ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சஸ் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி குறையுது, நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல, சந்தை இல்லைங்கும்போது முதல் சவால் வங்கிகளை சமாளிப்பது. அதற்கான உதவி வந்து இந்த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் ரீபேமெண்ட் வந்து எதிர்பார்க்குறோம். இரண்டாவது, இமீடியட்டாக ஆர்டர் கேன்சலேஷன்ஸு அண்ட் கையில் சரக்குகள் இருக்கும், பையர் சில பேர் எடுப்பாங்க, சிலர் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க, பல்வேறு விதமான சேலஞ்சஸ் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வரும். அப்போ வந்து இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, பையர்ஸ் ஆல்சோ ஈக்குவலி ஒரீடு. ஏன்னா அவர்களும் வந்து ஒரு 4-5 வருடங்களாக தொடர்ச்சியான என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி 20-25 வருடங்களாக டெவலப் பண்ண ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்ன சவால் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரியான ஆர்டர் எடுக்கலை, அவங்க ஃபர்தர் கூட்ஸ் வந்து நமக்கு போகலைன்னா நடைமுறை மூலதன சிக்கல் வந்து எல்லாத்துக்குமே வரும். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சவால் வரும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம வந்து வங்கிகள் மூலமாக பாதிக்கப்படும் நிறுவனங்களுக்கு, பாதிக்கப்படும் துறைகளுக்கு அளிக்க வேண்டும் என்பது இரண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தேர்ட் வந்து, இப்போ நம்மக்கிட்ட கெப்பாசிட்டிஸ் இருக்குது, யூஎஸில் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. ஆனால் இந்த சேலஞ்சை வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியான என்கேஜ்மெண்ட் மூலமாக யூஎஸ் உடன் ஒரு உடன்படிக்கை ஏற்படும் என்று இன்றும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா யூஎஸ் வந்து இது ஒரு எனிமி கண்ட்ரி மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் வேண்டியதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, குவாடில் நம்ம பார்ட்னராக இருக்கோம், சர்வீஸ் செக்டரில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2 கண்ட்ரியும் பண்ணியிருக்கோம், நம்முடைய சர்வீஸ் செக்டர் ஏற்றுமதி நிறைய ஆகுது. அவர்களுடைய நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய அத்தனை நிறுவனங்களும் இந்தியாவில் ஒவ்வொரு ஜிசிசி சென்டர்ஸ் ஆகட்டும், அவர்களுடைய பேக் ஆஃபீஸ் ஆகட்டும், சர்வீஸ் துறையில் நிறைய முதலீடுகளை செய்து, அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் பிராண்ட்ஸ், யூஎஸ் கன்சியூமர் பிராண்ட்ஸ் இந்திய சந்தையை நோக்கி நிறைய முதலீடுகளை செய்து கொண்டிருந்தார்கள், இப்போவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து யூஎஸ் வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமிங் மார்க்கெட். இந்தியாவும் அவர்களும் அவர்களுடைய செக்ரட்டரி, ட்ரேட் செக்ரட்டரி அல்லது அவர்களுடைய அட்வைசர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிஸ்டர் பெசந்த் அப்படிங்கிறவர் வந்து, இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, யூஎஸ் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி, 2 பேரும் ஒரு இடத்தில் சந்தித்து ஒரு நட்பை தொடர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை தான் அவர் வெளிப்படுத்தினார். இந்தியாவிலிருந்தும் அதே மாதிரி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்திருக்கு, அதை அட்மிட் பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த தொடர்ச்சியான என்கேஜ்மெண்ட்டை தொடருவோம் என்ற ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் பல தடவை இந்த மாதிரியான சவால்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இதே யூஎஸ் கூட 1989 நம்ம சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அது சரியாச்சு. அதே மாதிரி ஒரு 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 ஆன்டி கிளைமாக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவுடன் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் வாரை ஆரம்பித்த அமெரிக்கா இன்று சைனா கூட ட்ரேட் டீல் முடிக்கிற மாதிரியான, அதே மாதிரி அவர்களுக்கு குறைவான வரிகள் வந்து சில இடங்களில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, ட்ரேடில் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு உதாரணம். அதனால் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம அரசாங்கம் தீவிர முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஸோ யூஎஸோடையும் ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் சேலஞ்சத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து, நம்மக்கிட்ட கெப்பாசிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆர்டர் இல்லை யூஎஸ்லேருந்து,
குறைந்திருக்கிறது என்றால் அந்த கெப்பாசிட்டிஸை நம்ம வேறு கண்ட்ரீஸ்க்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு நம்ம மார்க்கெட் சந்தைப்படுத்த முடியும். உதாரணமாக யூரோப்பியன் யூனியன் என்ற ஒரு பிளாக் எடுத்துட்டிங்கன்னா, யூஎஸ் வந்து ஒரு வருடத்தில் $75 பில்லியன் வந்து ஆயத்த ஆடைகள் இறக்குமதி பண்ணால், யூரோப்பியன் யூனியன் $90 பில்லியன் அளவிற்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம மார்ஜினல் ஷேர் தான் வச்சுருக்கோம், 5% 6% ஷேர் தான் வச்சுருக்கோம். அங்கே வந்து எஃப்டிஏ முடிவு செய்வதற்கு யூகே எஃப்டிஏ எப்படி ஒரு தீவிரமாக மத்திய அரசாங்கம் முயற்சியை எடுத்து ஒரு கன்க்ளூட் பண்ணாங்களோ அதை விட அதிகமான தீவிரத்தனத்தை இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏக்கு பண்ண போகிறதாக மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதில் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுடன் எஃப்டிஏ பண்ணுறது அவங்களுக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து எலிவேட் பண்ணும் இன் ட்ரேடு பர்டிகுலராக. பிகாஸ் அமெரிக்கன்ஸோட இந்த ஆட்டிடியூட்னால எல்லாருமே ஒரு விதத்தில் ஹர்ட் ஆகியிருக்காங்க. சில பேர் போய் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்காக நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஃப்டிஏல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரேட் டீல் நம்ம எப்போ சைன் பண்ணாலும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கே 12லேருந்து 15 மாதங்களுக்கு மேலே ஆகும். யூகே எஃப்டிஏ நம்ம சைன் பண்ணி 3 மாதங்கள் ஆயிருக்குன்னா 2026 ஏப்ரலில் தான் அது நடைமுறைக்கு வருது. யூரோப்பியன் யூனியன்லேயே அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்துக்கு டைம் எடுக்கும். நமக்கு வந்து இப்போ உடனடியாக ஆர்டர்கள் தேவை என்பதால் என்ன மத்திய அரசு செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் வேண்டுகிறோம் என்றால், டார்கெட்டட் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் வந்து யூரோப்பியன் யூனியன் நம்ம எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியாளர்களுக்கு அனைத்து ஜவுளி பொருள்களுக்கும் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட டியூட்டி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பங்களாதேஷ் யூரோப்பியன் யூனியனுக்கு ஏற்றுமதி பண்ணால் 0, நமக்கு வந்து 12% இருக்குது அப்படின்னா அந்த 12% இன்சென்டிவை நமக்கு ஒரு டைம் பவுண்ட் மேனர் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு நம்ம எஃப்டிஏ எப்படி இருந்தாலும் பண்ண போகிறோம். ஒரு 18 மந்த் பீரியடுக்கு இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கெப்பாசிட்டிஸ் வந்து இயங்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த டியூட்டி டிஸ்அட்வான்டேஜை தாண்டி இந்த இன்சென்டிவ் சப்போர்ட்னால் உடனடியாக யூரோப்பியன் யூனியனுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இம்போர்ட்ஸ் வந்து நம்ம நிறைய வருது. உதாரணமாக நிட்டட் அப்பேரல்ஸ் வந்து வருடம் 4800 கோடிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்மளுடைய பெரிய லார்ஜ் ரீட்டைலர்ஸ் வந்து வேறு காரணங்கள்னால வெளிநாடுகளிலிருந்து தருவித்து இங்கே ரீட்டைலில் விற்கிறாங்க. மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் வியட்நாம், மேட் இன் சைனா கூட்ஸ் எல்லாம் நம்ம பெரிய ரீட்டைல் ஷோரூமில் பார்க்குறோம். ஸோ ஓவன் கார்மெண்ட்ஸ் வந்து 5000 கோடிக்கு வருது, ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்னால் 5000 கோடிக்கு வருது. இந்த மாதிரியான ஒரு 15,000 கோடி ரூபாய் அளவிற்கான இறக்குமதி வந்து நம்மக்கிட்ட நடக்குது. இந்த இறக்குமதியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி சில விஷயங்களை செய்யும் பொழுது இந்த வியாபாரம் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வரும். எந்தெந்த பொருள்களை குறைவான விலையில் அவங்க இங்கே டம்ப் செய்கிறாங்கங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அப்பேரல் அண்ட் ஹோம் டெக்ஸ்டைல் இம்போர்ட்ஸ் இன்டு இந்தியா அதை வந்து நம்ம பண்ணும் பொழுது இந்த வியாபாரம் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கிடைக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற இந்த சவாலை சமாளிப்பதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அடுத்ததாக டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணணும். இப்போ உதாரணமாக $100 பில்லியன் வந்து நம்ம 100லேருந்து $110 பில்லியன் வந்து நம்முடைய இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கன்சம்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் பொருளாதார வளர்ச்சியை ஒட்டி ஒரு 6-7% வந்து வருடம் இது அதிகரிக்கும். நம்பர் 1. பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இந்த கன்சம்ஷன் மேலும் அதிகரிக்கும். ஆகவே வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்காகத்தான் ஜிஎஸ்டி சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த ஜிஎஸ்டி பொருட்களுக்கான விலை குறையும் போது இன்டர்ன் அது வந்து கன்சம்ஷனுக்கு பூஸ்ட் கொடுக்கும். அதிலிருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு பலன் கிடைக்குமா என்பது நம்ம இந்த வரும் மாதங்களில் கிராஜுவலாக அது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அது ஒரு முக்கியமான முயற்சியை நம்ம எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இனி யூஎஸில் எப்படியான சேஞ்சஸ் வரும். இப்போ வந்து அவர்கள் வந்து $4 பில்லியன் மாதம் எங்களுக்கு வந்துட்டு இருந்த டேரிஃப் ரெவென்யூ இப்போ $30 பில்லியன் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அரசாங்கம் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து இன்ஃப்ளேஷன் எப்படி ஹிட் பண்ணும், அங்கே கன்சம்ஷன் எப்படி பாதிக்கும், அதனால் பொருட்கள் வாங்குகிற விஷயங்கள் யூஎஸில் குறையுமா, அதனால் யூஎஸ் அரசாங்கத்துக்கே வந்து ஒரு அழுத்தம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே தான் தெரிய வரும். ஏன்னா ஃப்ரண்ட் லோடிங் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லி ரீட்டைலர் நிறைய வாங்கி வச்சுட்டாங்க. அதனால தான் வால்மார்ட் மாதிரியான நிறுவனங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா வால்மார்ட் வந்து $178 பில்லியன் பண்ணியிருக்காங்க, 5% வளர்ந்துருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டியும் குறையில. ரீசன் என்னென்னா ஃப்ரண்ட் லோடிங் நிறைய குட்ஸ் அவங்க வாங்கி வச்சுட்டு இந்த 2 குவார்ட்டரை சமாளிக்கிறாங்க.
பட் வரும் காலங்களில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும் என்று நிறைய ரீட்டைலர்ஸ் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது யூஎஸ் எக்கானமியில் எப்படி இன்ஃப்ளேஷன் ரெஃப்ளெக்ட் ஆகும், அவர்களுக்கு மறைமுகமாக அரசாங்கத்திற்கு நீங்கள் இந்த மாதிரி வரிகளை அதிகப்படுத்தி இதனால் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் இந்த சேலஞ்சஸ் வருதுன்னு அவர்களுக்கு அழுத்தம் வந்து அதனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். இரண்டாவது, இப்போ கோர்ட் ரூலிங் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இன்னும் வரலை, இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற கோர்ட்டில் வந்து நேற்று வந்து இது வந்து சரியான முடிவல்லன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அக்டோபர் 14 நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கான மேல் முறையீடு செய்து நீங்கள் ரிலீஃப் என்ன வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று டைம் கொடுத்ததுனால இப்போதைக்கு இந்த டேரிஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முடிவு வரும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. அது எப்படி டைரக்ஷன் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட்டு, நம்ம டெலிகேஷன் அங்கே போகிறது அல்லது அவங்க வர்றது, அந்த மாதிரியான வரும் நாட்களில் சில மாற்றங்கள் வந்தால் இது வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். பொதுவாக இண்டஸ்ட்ரி வியூ என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் ரிலீஃப் பேக்கேஜ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் இது ரெண்டும் கிடைத்தால் இந்த இம்பேக்டை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். இம்பேக்ட் இருக்குதான்னா கண்டிப்பாக வந்து அனைத்து ஃபேக்ட்ரிகளும் யூஎஸ் எக்ஸ்போஷர் இருக்கிற அனைவருமே வந்து இதில் இந்த பிஸ்னஸ் குறையும் பொழுது அதனுடைய ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது அந்த சங்கிலி தொடரில் இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு அப்பேரல் மேக்கருக்கு அவருக்கு 30% வியாபாரம் குறைந்தது என்றால் அவர் டையிங் ஃபேக்ட்ரியில் சார்ந்திருப்பவர்கள், அந்த நிறுவனத்தை சார்ந்து இருக்கிற வீவிங், நிட்டிங், காம்பேக்டிங், ஸ்பின்னிங் மில்ஸு, ஓஇ மில்ஸ் அனைவருக்குமே அந்த இம்பேக்ட் இருக்கும். அதனால தான் ரிலீஃப் பேக்கேஜ்னு ஏதாவது அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இந்த ஒட்டுமொத்த துறைகளுக்கும் கொடுக்கணும். ஏன்னா டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு இல்லாமல் இன்டைரக்டாகவும் பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த சவால் வந்து இப்பொழுது வந்திருக்கிறது. இதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக தொழில்துறை, அரசாங்கம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அனைவரும் சேர்ந்து இதை டேமேஜை மினிமைஸ் பண்ணி இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் எடுத்து ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு நம்ம சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணி இதை மேனேஜ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.